ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஐக்கிள் சேலஞ்ச். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க மோஷன் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்குன்னா, இதில் நோட்ஸ் எக்ஸாம் பாயிண்டட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. எக்ஸாம் ஓரியன்டில் என்னென்ன வரும், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பேரா எடுத்துகிட்டா அந்த பேரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புக்ஸில் இருக்கிற டாபிக்ஸ் அந்த பேராகிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸும் இதில் கவர் ஆகிருக்கு. புக் பேக் கொஷின்ஸ் இதில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மோஷன் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். மோஷன் அப்படின்றது என்னதுன்னா, அதோட டெஃபனிஷன் என்னதுன்னா, மோஷன் இஸ் த சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சரௌண்டிங். அதுதான் வந்து மோஷன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என் கையில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. இதை நான் ஃபோர்ஸாக எடுக்கிறேன், ஒரு இடத்துல இருந்து நான் எடுத்து இந்த தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னா, அதை எடுக்கிறப்ப அந்த பொசிஷன், அந்த வாட்டர் பாட்டிலோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு மோஷன் வந்து அக்கர் ஆகுது. இப்போ நான் கார் ரேஸ் நடக்குது, இல்லைனா ஒரு வாட்டர் பாட்டிலை நான் தூக்கி போடுறப்ப அந்த இடத்துல இருந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ மோஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு நம்ம சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்றப்ப அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபோர்ஸை காற்றடிக்கிறப்ப அந்த பாட்டில் அதுவாக கீழே விழுகும். ஸோ சரௌண்டிங்ஸை பொறுத்து பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுதான் மோஷன். அது என்னென்ன டேர்ம்ஸ்லலாம் டிஸ்கிரைப் பண்ணலான்னு பார்த்தா, டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, ஆக்ஸலரேஷன், டைம். நமக்கே தெரியும், இப்போ ஒரு வாட்டர் பாட்டிலை வந்து காற்றடிச்சு கீழே விழுகுது. ஸோ அது எவ்வளோ தூரம் அந்த காற்றடிச்சு அந்த வாட்டர் பாட்டில் வந்து போயிருக்கு, அதுதான் வந்து டிஸ்டன்ஸுன்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்பீடில் அது வந்து ஃபோர்ஸாக போயிருக்கு, அதுதான் வந்து ஸ்பீடு இதில் மென்ஷன் பண்ணியிருக்குது. என்ன ஆக்ஸலரேஷன், எவ்வளோ வெலாசிட்டி, எவ்வளோ தூரம் அது போயிருக்கு, என்ன வெலாசிட்டி அதில் சேஞ்ச் ஆகிருக்கு, அதுதான் வந்து ஆக்ஸலரேஷன். எவ்வளோ டைமில் வந்து அது வந்து போயிருக்கு. ஸோ ஒரு மோஷன், ஒரு மூமெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து நடக்குதுன்னா இவ்வளோ விஷயம் நடக்குது. மெயின் என்னென்னா அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, அதுதான் மெயின். அது போக என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, ஆக்ஸலரேஷன் அண்ட் டைம். எக்ஸாம் பாயிண்டரில் மோஷன் அந்த பற்றி கேட்டாங்கன்னா இது 2 பாயிண்ட்ஸ் தான் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மோஷன் இஸ் அ சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சரௌண்டிங். எவ்ரி திங் இன் இட்ஸ் யூனிவர்ஸ் இஸ் அண்ட் மோஷன். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே வந்து மோஷனில் தான் வந்து இயங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம நினைக்கலாம், இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகலையே, இது அதே பிளேஸில் தானே இருக்குது, அப்படின்னா அது எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது மூமெண்ட்டில் தான் இருக்கும். பிகாஸ் எர்த் வந்து மூவ்ஸ் அரவுண்ட் த சன். ஸோ எர்த் ரொட்டேட் ஆகிட்டு மூவ் ஆகிட்டு இருக்கிறனால, நம்ம எர்த்துக்குள்ளே இருக்கிறனால நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொட்டேஷன்லேயே தான் இருக்கும். இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கார்ஸ் அலாங் த ரோட், ட்ரெயின்ஸ் அலாங் த ட்ராக் அண்ட் ஏரோப்ளேன்ஸ் இன் த ஸ்கை. இது எல்லாமே வந்து மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். நிறையா டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபேன் வந்து சீலிங்கில் ரொட்டேட் ஆகுது, அது ஒரு டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸ்விங், ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறப்ப நம்ம அங்கிட்டு இங்கிட்டு அது போகுது, அது ஒரு டைப்ஸ் ஆஃப் மோஷன். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, ஆக்ஸலரேஷன் அண்ட் டைம் இதை பொறுத்து தான் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ரெஸ்ட் அப்படின்றது த ஆப்ஜெக்ட் விச் டஸ் நாட் சேஞ்ச் தியர் பொசிஷன். மோஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னதுன்னு பார்த்தோம்னா ரெஸ்ட்டு. அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் ஃபினாமினன் அப்படின்ற டேர்மை வந்து மோஷனை சொல்லுவாங்க. அப்படின்னா என்னதுன்னா, இப்போ நம்ம காரில் போயிட்டுருக்கோம், நம்ம வெளியே ட்ரீ பார்க்குறோம், ஆனால் அந்த ட்ரீ அதே பிளேஸில் தான் நிற்கிது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு. பட் நம்ம கார்லேயோ பஸ்லேயோ போயிட்டுருக்கிறப்ப அந்த ட்ரீ வந்து மூவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து மோஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது, டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் அது வந்து அது பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் மோஷனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிலேட்டிவ் ஃபினாமினன் அப்படின்ற டேர்மில் வந்து மோஷனை வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்ட்டுன்றது விச் டஸ் நாட் சேஞ்ச் தியர் பொசிஷன், அதுதான் வந்து ரெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லீனியர் மோஷன், நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குதுன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து லீனியர் மோஷன். லீனியர் மோஷன் அப்படின்றது மோஷன் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாத், அந்த பாத்தில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அது போய்கிட்டே இருக்குது அப்படின்னா என்னன்னா அது லீனியர் மோஷன் சொல்கிறாங்க. சர்க்குலர் பாத்தில் அது ரொட்டேட் ஆகுது. இப்போ ஃபேன் எடுத்துக்கலாம், அது வந்து சர்க்குலர் மோஷன். வீல், அது சர்க்குலர் மோஷன். ஸோ இதெல்லாம் சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகிறது சர்க்குலர் மோஷன்.
ஆசிலேட்டரி மோஷனா டூ அண்ட் ஃப்ரோ அட் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். டூ அண்ட் ஃப்ரோ அப்படின்றது நம்ம பெண்டுலம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தால் பெண்டுலம் வந்து டூ அண்ட் ஃப்ரோ வந்து மூவ் ஆகும், அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்ன எடுத்துக்கலாம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆசிலேட்டரி மோஷன்ஸ்க்கு இருக்குது. இந்த பார்க்ஸில் வந்து அந்த ஊஞ்சல் இருக்குல்ல, ஊஞ்சல் வந்து போயிட்டு வந்து வரும். அது ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து போயிட்டு வந்ததுன்னா அது வந்து ஒன் ஆஃப் த ஆசிலேட்டரி மோஷன். ரேண்டம் மோஷன்றது எங்கிட்டனாலும் அங்கிட்டு இங்கிட்டு நம்ம சும்மா அப்படியே நடந்துக்கிட்டு அந்த சைடு இந்த சைடு நம்ம போய் நடந்துகிட்டு இருந்தோம்னா அதுதான் வந்து ரேண்டம் மோஷன் சொல்கிறாங்க. ரேண்டம் மோஷன்றது இந்த லீனியர், சர்க்குலேட்டரி, ஆசிலேட்டரி இந்த டைப்ஸ் ஆஃப் மோஷன் கேட்டகரிஸ்க்கு வந்து அதில் வராதது தான் என்னதுன்னா ரேண்டம் மோஷன். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். ஸோ புக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மோஷன்: லீனியர் மோஷன், மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன்; circular motion, motion along a circular path; oscillatory motion, repetitive to and fro motion of an object at regular interval of time; random motion, motion of the object which does not fall in any of the above categories. நான் நோட்ஸாக கொடுத்துருந்தது தான் வந்து புக்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் மோஷன் வந்து பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம் மோஷனும் லீனியர் மோஷன் வந்து டிஃப்ரெண்ட். ஓகேவா? லீனியர் மோஷன் வேறு, யூனிஃபார்ம் மோஷன் வேறு. லீனியர்னால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து போகும், அது லீனியர். யூனிஃபார்ம்ன்றது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமை வந்து அது போயிருக்கு அப்படின்னா அது யூனிஃபார்ம் மோஷன். ஒரு டிஸ்டன்ஸ் போகுது, அடுத்து ஒரு 2 minutes கழிச்சு இன்னொரு டிஸ்டன்ஸ் போகுது, திருப்பி ஒரு 2 minutes கழிச்சு சேம் டிஸ்டன்ஸ், 2 minutes கழிச்சு சேம் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஈக்குவலாக கவர் பண்ணிகிட்ருக்கு. அதுதான் வந்து யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும், ஆனால் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து போகும். 2 minutesனால் 2 minutes, அடுத்து ஒரு 2 minutes, பட் டிஸ்டன்ஸ் வந்து அன்ஈக்குவலாக வந்து கவர் ஆகிருக்கும். அதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ். ஸோ புக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் ரீட் பண்ணுறேன். யூனிஃபார்ம் மோஷன்: கன்சிடர் அ கார் which covers 60 km in first hour, 60 km in second hour, another 60 km in third hour. ஸோ இதே மாதிரி ஈக்குவலாக வந்து போயிட்டே இருக்கும். An object is said to be in uniform motion if it covers equal distance in equal intervals of time, however big or small these times may be. இதுதான் யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்ம்ன்றது ஒரு பஸ் வந்து ஒரு ஸ்டாப்லேருந்து போகுது, இட் ப்ரொசீட் ஸ்லோலி, மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது, ஏரியா வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. சப்போர்ட் அது வந்து மேனேஜ் பண்ணி ஒரு 100 மீட்டரில் வந்து 5 minutesல வந்து போயிடுச்சு டியூ டு ஹெவி டிராஃபிக். அது வந்து ஒரு சிச்சுவேஷன். இன்னொரு சிச்சுவேஷனில் 2 கிலோமீட்டர் தான் வந்து 2 கிலோமீட்டர் வந்து போயிருக்கு இன் 5 minutes. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகும், பட் டைம் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் டைம் வந்து இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். த மோஷன் ஆஃப் அ பஸ் வந்து நான் யூனிஃபார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். உள்ள டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஒரு ஆக்சுவல் லென்த் ஆஃப் பாத் ட்ராவல் பை அ மூவிங் பாடி irrespective ஆஃப் த டைரக்ஷன். ஒரு லென்த் இருக்குது. இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், என் ஃப்ரெண்டு வீடு வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு 5 கிலோமீட்டரில் நான் வந்து போய் அங்கே போய் சேர்ந்துட்டேன். அது எந்த டேரக்ஷன்னாலும் போயிருக்கலாம், நான் சுற்றி போயிருக்கலாம், இல்லை எப்படினாலும் போயிருக்கலாம், இல்லை பைக்கில் போயிருக்கலாம், எப்படினாலும் போயிருக்கலாம். ஆனால் நான் ஒரு லென்த்து வந்து கவர் ஆகிருக்கேன். அந்த 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த 5 கிலோமீட்டர் தான் என்னதுன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸுன்றது ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸோட வந்து எஸ்ஐ சிஸ்டம், அதோட யூனிட் வந்து மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் அ மூவிங் பாடி இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் வந்து பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக. இது வந்து வெக்டார் குவான்டிட்டி, இதோட யூனிட் வந்து மீட்டர் தான். இது எஸ்ஐ யூனிட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதோட யூனிட் வந்து மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, ஒரு கர்வ் லைன் வந்து இருக்குது. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்னது டிஸ்டன்ஸ், அந்த கர்வ் லைன் இருக்குல்ல அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அப்போ என்னதுன்னா, டிஸ்டன்ஸுன்றது ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல் பை அ மூவிங் பாடி irrespective ஆஃப் த டைரக்ஷன் இஸ் கால்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பாடி. ஸோ வந்து டைரக்ஷன்ஸை வந்து அதை பொருட்படுத்தாமல் ஒரு ஆக்சுவல் லென்த் கவர் பண்ணியிருக்கு, அதுதான் டிஸ்டன்ஸ். It is measured in SI system. It is a scalar quantity. Scalar quantity na it has only magnitude. அதுதான் வந்து scalar quantity. Displacement அப்படின்றது change in the position. The position வந்து change ஆகிட்டே இருக்கும், அதுதான் வந்து displacement. அது வந்து vector quantity, both magnitude and direction. அதோட யூனிட் என்னது ஏற்கனவே பார்த்தோம், it is a meter. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்பீடு. ஸ்பீட் அப்படின்றது நமக்கே தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் தான் ஸ்பீட். சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் with respect to time.
அதுதான் வந்து ஸ்பீடு. அதோட யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட். டிஸ்டன்ஸ்க்கு வந்து மீட்டர், டைமுக்கு வந்து செகண்ட். ஸோ மீட்டர் பெர் செகண்ட். ஸ்பீட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. வெலாசிட்டின்றது சேஞ்ச் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வந்து வெலாசிட்டி. அதோட யூனிட் வந்து வெக்டார், மீட்டர் பெர் செகண்ட் தான் அதுக்கும். ஸோ ஸ்பீடை வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்க ஸ்கேலார். வெலாசிட்டி வந்து வின்னு இருக்கு, இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அப்படின்றது என்னதுன்னா சேஞ்ச் இன் த வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஆக்சிலரேஷனுக்கு யூனிட் என்னதுன்னா மீட்டர் பெர் செகண்ட் தான். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம ஆக்சிலரேஷனை சொல்கிறோம். ஸோ அப்போனா ஒரு ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும், ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். அந்த ரெண்டுக்குரிய சேஞ்ச் தான் என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இப்போ A = V - U / T. இதுதான் வந்து ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா. Vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, Uன்றது இனிஷியல் வெலாசிட்டி, Tன்றது டைம் டேக்கன். ஓகேவா? இதுதான் வந்து ஆக்சிலரேஷன், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். இப்போ புக்கில் வந்து ரீட் பண்ணுறேன்னா, ஸ்பீட் அப்படின்றது ஸ்பீட் இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் அ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் த யூனிட் டைம். இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட். ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். வெலாசிட்டின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அதோட யூனிட்டு சேம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஆக்சலரேஷன்ன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆர் சேஞ்ச் இன் த வெலாசிட்டி இன் அ யூனிட் டைம். அது வந்து வெக்டார் குவான்டிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ அதோட ஃபார்முலா வந்து A = V - U / T. ஸோ இதில் வந்து 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபைனலாக டோட்டலாக பார்க்கலாம். டோட்டலாக ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட் 4 ப்ராப்ளம்ஸே வந்து ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து டிஸ்கவர் பண்ணது யாருன்னா நியூட்டன். ஸோ இதுக்கு நிறைய டெரிவேஷன்ஸ்லாம் இருக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸ்க்கும். ஸோ எக்ஸாமில் வந்து டெரிவேஷன்ஸ் கேட்கவே போகிறது இல்லை, 1 வேர்ட் தான் கேட்க போகிறாங்க. ஸோ நமக்கு அந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். V = U + AT, S = UT + ½ AT², V² = U² + 2AS. இதில் Vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, Uன்றது இனிஷியல் வெலாசிட்டி, Aன்றது ஆக்சிலரேஷன், Tன்றது டைம் டேக்கன், S அப்படின்றது டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ புக்கில் பார்க்கலாம். த சேம் அதே தான் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. நியூட்டன் ஸ்டடிட் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் கேவ் அ செட் ஆஃப் 3 ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதே தான் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பி டெரிவேஷன்ஸ் சொல்கிறேன், மறுபடியும் டெரிவேஷன்ஸ் வந்து பார்க்க தேவையில்லை. இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபாலிங் பாடி. இதில் வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க, எப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும் ஃப்ரீ ஃபாலிங் பாடிக்கு? எப்போனா இப்போ வந்து ஒரு பால் இருக்குது, அது நம்ம மேலேருந்து அந்த பாலை வந்து நம்ம தூக்கி போடுறோம். ஸோ மேலேருந்து அந்த பால் கீழேருந்து தூக்கி போடுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ கீழேருந்து தூக்கி போட்டு திருப்பி மேலே போய் ஒரு 2 செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கும். ஸோ 2 செகண்ட் ரெஸ்ட் எடுத்து டக்குன்னு வந்து விழும். ஒரு இடத்துல ரெஸ்ட் ஆகிட்டு திருப்பி வந்து விழும். ஸோ அந்த இடத்துல வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். ஸோ ஃப்ரீ ஃபாலிங் பாடிக்கு வந்து அட் த ஹையஸ்ட் பாயிண்டில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ரீ ஃபாலிங் பாடியோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும்? U அதுதான் இனிஷியல் வெலாசிட்டி, அதை நம்ம 0வாக கன்சிடர் பண்ணிட்டா V = U + ATயில் U போயிட்டு V = ATன்னு மாறும், S வந்து ½ AT² மாறும். நமக்கு வந்து Sக்கு பதில் நம்ம G Aக்கு பதில் G போட்டுக்கலாம். பிகாஸ் G அப்படின்றது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அதை மாற்றிருக்கோம். அப்போ V வந்து GTன்னு மாறும். ஸோ அதுதான் மாறியிருக்கு. திருப்பி ஈக்குவேஷன்ஸ் மாறியிருக்கு. Sக்கு பதிலாக H போட்டிருக்காங்க. ஹைட்ன்றது ஹைட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஹைட் அப்படின்ற இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ தான் சொன்னேன், வெலாசிட்டி எப்போ 0வாக இருக்கும், ஆக்சிலரேஷன் வந்து ஃபைனட்டாக இருக்கும் எப்போ அப்படின்னா அட் த ஹையஸ்ட் பாயிண்டில். ஓகே, அந்த ஃப்ரீ ஃபாலிங் பாடி அந்த ரெஸ்ட்டாக இருக்கிறப்ப அப்போ தான் வந்து வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இன்னும் 3 டாபிக்ஸ் தான் இருக்குது, அதோட இந்த லெசன் முடியுது. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு ரோப் இருக்குது, ஒரு பால் இருக்குது. அந்த ரோப்பில் பாலை வந்து எண்டில் கட்டிட்டு நம்ம இப்படி சுற்றிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த பால் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்றது வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த சர்க்குலர் மோஷனுக்கு அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து என்னதுன்னா 2πr. அதுதான் V = 2πr / T அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த
பாலை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணிவிட்டு டக்குன்னு அதை நம்ம விட்டுட்டோன்னா அது ஒரு டைரக்ஷனில் வந்து போகும். ஸோ அது வந்து டேஞ்சென்டலாக இருக்கும். அது டேஞ்சென்டலாக ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து அந்த பால் வந்து போகும். ஓகேவா? அதான் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ நெக்ஸ்ட் இந்த டாபிக் வந்து சென்ட்ரிபிட்டல் ஆசிலரேஷன் ஆர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இதுனா ஒரு பாடி எப்போ ஆசிலரேட் ஆகும்னா அதோட வெலாசிட்டி ஆஃப் த பாடி வந்து சேஞ்ச் இன் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கிறப்ப தான் வந்து அந்த பாடி வந்து ஆசிலரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கும் அதே சேம் எக்ஸாம்பிள் தான். நம்ம அந்த ரோப் வந்து பாலில் கட்டிட்டு நம்ம ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறப்ப அந்த வெலாசிட்டி அந்த சேஞ்ச் ஆகிறப்ப நமக்கு வந்து பாடி ஆசிலரேட் ஆகும். அப்போ வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் வந்து அந்த ஆசிலரேஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஆசிலரேஷன் வந்து நம்ம அந்த பாலை வந்து அந்த ரோப்பை வந்துச்சு சுற்றிட்டு இருக்கிறப்ப அப்போ அந்த ஆசிலரேஷன் எப்படி இருக்குன்னா ஆசிலரேஷன் ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து டுவர்ட்ஸ் த சென்டரில் இருக்கும். அதுதான் வந்து சென்ட்ரிபிட்டல் ஆசிலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரெண்டுக்கும் ஃபார்முலா இருக்குது. நான் புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே ஃபார்முலா சொல்கிறேன். A body is said to be accelerated if velocity of the body changes either in the magnitude or in the direction. So the motion of a stone in a circular path with constant speed changes the direction is accelerated motion. In this case, there must be an acceleration acting along the string directed inwards, which makes the stone to move in a circular path. So inwardsல போகுது. அதுதான் the acceleration is known as a centripetal acceleration. அந்த இன்வெர்ட்ஸில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதான் வந்து A = V²/R இருக்கும். F வந்து M = A. ஸோ ஏக்கு பதில் அந்த இதை போட்டால் F = mv²/R அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து இது. நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல்னால் இன்சைட் ஆக்ட் ஆகும்னு சொன்னோமா, சென்ட்ரிஃபியூட்டல்னால் அகெயின்ஸ்ட் த சென்டர் சேம். அதே இது வந்து அகெயின்ஸ்ட் த சென்டர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சு. அதுதான் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். நம்ம பார்க்ஸில் வந்து இப்போ நம்ம வந்து போகிறப்ப அந்த மேரிகோ ரவுண்டில் வந்து போகிறப்ப அதோட ஃபோர்ஸ் வந்து அவுட்வர்ட்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் வந்து இருக்கும். ஸோ புக் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். In this activity, a pulling force that acts away from the center is experienced. This is called as centrifugal force. So force acting on a body away from the center, it is called as a centrifugal force. The washing machine, the dryer in the washing machine is an example of centrifugal force. So நிறைய glossaries இருக்குது, அது நம்ம பார்க்கலாம். First, motion. An object's change in its position. Distance, length an object has covered during its motion. Displacement, change in the position of an object measuring from its starting point to the final point. Speed, rate of motion at which the object moves. Velocity, speed of an object in a particular direction. Acceleration, change in magnitude or direction of velocity. Circular motion, motion of an object along the circumference of a circle or rotation along a circular path. Centripetal force, force which acts on a body moving in a circular path towards the center. Centrifugal வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட், away from the center. Gravity, force of attraction between an object and the earth due to their masses. ஸோ இதான் வந்து glossary terms. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். மொத்தம் 4 ப்ராப்ளம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து a 900 kg car moving at 10 ms/s takes a turn around a circle, radius கொடுத்துருக்காங்க 25 meter. Determine the acceleration and the force. ஆசிலரேஷன் அந்த ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க, சர்க்குலர் மோஷனில் போகுது. ஸோ இது சென்ட்ரிபிட்டல் ஆசிலரேஷன். ஸோ A = V²/R. அந்த ஃபார்முலாவில் V வந்து கொடுத்துருக்காங்க 10, R வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 25. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்போ அந்த கார் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு. அந்த ஃபார்முலா வந்து F = ma. ஸோ F = ma. A நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மாஸ் ஆல்ரெடி கிவன் 900ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ F = m 900 × 4 3600 Newton is an answer. நெக்ஸ்ட் வந்து a sound is heard 5 seconds later than the lightning is seen in the sky on a rainy day. Find the distance of location of lightning given the speed of the sound வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்பீடு டைமு கொடுத்துட்டாங்க. ஸோ தெரிஞ்ச ஃபார்முலா ஸ்பீட் = distance by time. ஸோ டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு × டைம்னு எடுத்துகிட்டு கொடுத்துருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம கொஷின் ரீட் பண்ணுறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், புரியாத மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக. பட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறது ஸ்பீடு டைமு.
ஸோ அதை டேரெக்டாக நமக்கு தெரிஞ்ச ஃபார்மில் ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைமில் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட், an object travels 16 meter in 4 seconds. இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து 16 meter in 2 seconds. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கேட்டிருக்காங்க. சேம் டிஸ்டன்ஸு டைமு கொடுத்துட்டு இப்போ ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஒன்றில் ரெண்டையும் ஆட் பண்ணி போன ப்ராப்ளம் மாதிரி அதே தான், ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து பழைய ஆன்சர் கிடச்சிரும். The brakes applied to a car produce an acceleration of 6 meter per second in the opposite direction to the motion. Car takes 2 seconds to stop after the application of brake. இதில் டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சிலரேஷன் வந்து நமக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ அது வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் வந்து ரிட்டார்டேஷன். ஸோ அதை நெகட்டிவாக எடுத்துக்கணும், -6ன்னு எடுத்துக்கணும். டைம் வந்து 2 seconds. ஸோ நம்ம கொடுத்த ஃபார்முலா v ஈக்குவல்ஸ் டு u + 8 அதான் நமக்கு தெரியும். அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி கிடைக்கும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து டிஸ்டன்ஸ். ஸோ அதை திருப்பி நம்ம நியூட்டன்ஸ் அந்த செகண்ட் லாவில் நம்ம வந்து போட்டோம்னா, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் செகண்ட் லாவில் போட்டோம்னா நமக்கு அதில் இனிஷியல் வெலாசிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். இந்த ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும், பட் அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் தான். அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸில் நம்ம அப்ளை பண்ணோன்னா அந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். த ஏரியா அண்ட் வெலாசிட்டி டைம் கிராஃப் ரெப்ரசன்ட்ஸ். வெலாசிட்டி டைம் அப்படி வந்தாலே என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் பை த மூவிங் ஆப்ஜெக்ட். ஆப்ஷன் பி இஸ் அன் ஆன்சர். Which one of the following is the most likely not a case of uniform circular motion? எர்த்து வந்து சன்னை வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். டாய் காரும் கரெக்டாக தான் போகும். ஸோ ரேசிங் கார் தான் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து மோஷன் ஆஃப் அ ரேசிங் கார் ஆன் அ சர்க்குலர் ட்ராக். தேர்ட் கொஸ்டின்ஸில் எது யூனிஃபார்ம் மோஷன் கேட்டிருக்காங்க. ஏ அண்ட் சியில் பார்த்தாலே தெரியுது கர்வாக இருக்குது. ஸோ அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். பி அண்ட் டியில் வந்து ஈக்குவல் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு ஆன்சர். Next, the centrifugal force. Centrifugal force is a force of a reaction of a centripetal force. Okay, the reaction of a centripetal force is another centrifugal force. Next, speed is a equals on s. So speed is a scalar quantity. V la ஆரம்பிக்குது. So vector quantity. Velocity is a vector quantity. Second question, the slope of a distance time graph at any point gives. Distance time அப்படினாலே நமக்கு என்ன தெரியும், ஸ்பீடுன்னு தெரியும். So answer speed. நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். நெகட்டிவ் ஆக்சிலரேஷன்றது ரிட்டார்டேஷன். ஏரியா அண்ட் வெலாசிட்டி டைம் கிராஃப். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஷனில் பார்த்தோம், வெலாசிட்டி டைம்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.